இன்றைய வசனம் ஏசையா 43வது அதிகாரம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜீவாலையில் உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மைமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிலிருந்தும் குருடாராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பனவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எல்லோரும் வாசிக்க வேண்டிய வசனங்கள் 1, 3, 10, 13. ஏசாயா 43, 1, 3, 10, 13. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியும் சேபையும் கொடுத்தேன். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்பா, இந்த ஏழ்மை வீட்டு தொடர்ந்து வருவதற்கான தடைகளை நீக்கி போட்டு எப்படியாவது வரணும் என்று ஆர்வத்தோடும் வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் நான் மன்னிப்பை கோருகிறேன். நான் செய்த பாவத்திற்கும் மன்னிப்பை கோருகிறேன். அப்பா, இன்னும் வர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் வசனங்களை தியானிக்க வேண்டும் ஆண்டவரே. தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளும் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாட்களை சரியாக பயன்படுத்துவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஜெபத்தை தாருங்க, நல்ல வசனத்தை தாருங்க. அப்பா, ஏழு வீட்டில் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் சொல்லுங்க அப்பா. அவங்க வீட்டை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, புதிதாக போயிருக்கிற பிள்ளைகளை, அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கடன் சுமையை மாற்றி போடுங்க அப்பா. அவர் வீட்டில் நடக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னியுங்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்தில் எங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே. எங்களை பாவியாக இருக்கிற என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, பாவம் இருந்தாலும் நீங்கள் மன்னித்து நீங்கள் உங்கள் கரத்தில் சேர்த்துக்கொள்வீர்கள் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவர்களே, எங்களை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. எங்களை இன்னும் உயர்த்துங்கள் ஆண்டவரே. நாங்கள் தாழ்ந்து கிடக்கிறோம், எங்களை உயர்த்துங்கள் அப்பா. கடன் சுமை மாறணும், பணி சுமை
நம்மை மாறணும் அப்பா. வீடுகள் மாற வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஆத்துமாக்கள் இங்கே வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. புதிய பிரதமர் 3ஆவதாக தேர்ந்தெடுக்கிற அந்த பிரதமர் இன்னும் மக்களுக்கு நல்ல எண்ணத்தோடு செய்ய வேண்டும் ஆண்டவரே. விருப்பு வெறுப்பு எந்த ஏற்பாடு மாற்ற அரசியலே வேண்டாம் ஆண்டவரே. மக்களுக்கு நல்ல செய்வதற்கான அவர்களுக்கு நல்ல அறிவையும் புத்தியும் கொடுங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்றும் இளைஞர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஆண்டவரே. அப்பா, அந்த பழக்கம் மாற வேண்டும் ஆண்டவரே. பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் படித்திருக்கிறவர்கள் மனம் மாறுவதற்கான அவர்களுக்கு அப்பா உங்கள் ஆண்மை தேட வேண்டும் ஆண்டவரே. உங்களை தேடி வந்தவர்களை நீங்கள் கைவிடாதீங்கள் ஆண்டவரே. அப்பா, மேலும் மேலும் ஜெபத்தை தாருங்க, நல்ல அன்பை தாருங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாளில் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நாம் துதி ஆராதனை கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பகல் 11 மணிக்கு பெண்கள் ஜெபம் உண்டு. வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு செயின் பிரேயர் உண்டு. தினமும் ராத்திரி 8:45 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு சிலரை கூடி ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த தியான வேலையிலே நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் விசேஷமான இந்த ஆராதனைகள் நடைபெறும். இந்த மாதத்திலே 4வது வாரம் வியாழக்கிழமை முழு இரவு ஜெபம் உண்டு. 4வது வாரம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு திருமண அறிவிப்பு. நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த திரு தாவீது, திரு லீதியலம்மா அவர்களுடைய மகன் ஆனந்தராஜ் அவர்களும், சென்னை சிந்தாதிரிப்பேட்டை திருமதி ஜாய்ஸ் மேரி அவர்களுடைய மகள் நான்சியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களுடைய திருமணம் ஏலிம் ஜெப வீட்டில் வைத்து 3/7/2024 புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் நடைபெறுகிறது. அருமையான ரெவரண்ட் ஜோசப் ஐயா வந்து நடத்த இருக்கிறார்கள். இந்த திருமணத்திற்கு இது முதலாவது அறிவிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தராஜுக்காக, நான்சிக்காக, கர்த்தர் கொடுத்த அந்த புது வாழ்வுக்காக நாம் ஆண்டவரை சோதரித்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கடந்த சில வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய சமத்துக்கு கடந்து போன தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த சகோதரி பெல்வினா பால், ஒரு வாலிப மகள், அநேக தெரிந்திருக்கிறோம். பாக்கிய ஸ்டோர் வச்சிருக்கவங்களுடைய அண்ணன் மகள். அவங்க அப்பா பேர் இன்பநேசன், அம்மா பேர் அகஸ்டா. அந்த மகள் வாலிப பிராயத்தில் இருக்கும்பொழுது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாள். கடந்த 6ஆம் தேதி ஒரு ஜெபக்கூட்டம் அவங்க வீட்டில் நடக்கும்போது தான் அவளுடைய சுட்கேஸை எடுத்து பார்க்கும்போது ஒரு டைரி ஒன்று எடுத்து அந்த டைரியில் அவள் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா, தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் இன்னும் இந்த நிறைய காரியங்கள் என்ன சம்பவிக்க போகிறது என்பது குறித்தும் இந்த டைரியில் எழுதின அந்த பிள்ளை கடைசியாக எழுதியிருக்கிறார், நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் யாராவது ஏழைகளுக்கு நான் கொடுக்கும் கரங்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். எல்லாருக்கும் நான் நிறைய உதவிகள் செய்யணும். அப்பா அம்மா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணுன்ற ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அந்த பொண்ணு பேரில் பெல்வினா பால், அந்த மகள் பேரில் ஒரு சொசைட்டி ஆரம்பித்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த நாளிலும் நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டின்மாக ஒரு சில குடும்பங்களுக்கு அவங்க அரிசி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சிலருக்கு நாம் கொடுப்போம். வருகிற நாட்களில் அவர்கள் நிறைய உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெல்வினா பால் அந்த பாப்பாவுக்காக அவங்க குரம்பேட்டை சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கும்படி நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, திருமண காரியங்களுக்கு புது வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க போகிற ஆனந்தராஜுக்காக, நான்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஏலிம் ஜெப வீட்டில் நடைபெறுகிற இந்த திருமண காரியங்களிலே எல்லா காரியங்களும் கர்த்தரால் நேர்த்தியாக செய்யப்பட உதவி செய்யுங்க. அருமையான பெல்வினா அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய ஆத்மாவையும் உடைய சமூகத்தின் இளைப்பாறுதலில் வைத்திருப்பதற்காக சோதரன் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளிப்பீராக. மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஆமீன்.
சந்தோஷமா, நான் ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், சந்தோஷமா கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். துக்கமுகமா இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் பிரச்சனை தான். அவற்றிற்கு மத்தியிலும் நம்ம என்ன செய்யணுமா? தேவனை துதிக்கணுமா? ஒரு காரியத்தை யோசித்துடுங்க. சேத்துல நம்ம 2 காலையும் வச்சிட்டோம்னா அடுத்தாப்புல அதுலேயே இருக்க ஆசைப்படுவோமா? அதுலேருந்து சரியான இடத்துக்கு வந்து காலெல்லாம் கழுவி சுத்திகரித்து நீட் ஆகணும்னு ஆசைப்படுவோமா? சொல்லுங்களேன். தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சேத்துல மிதிச்சிட்டோம். அதை உடனே என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும் அப்படிதான் நினைப்போம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாமலே நமக்கு நிறைய பாவங்கள் வந்துடுது, நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. அந்த அதுலேயே இருக்கணும்னு நினைக்கணுமா? அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கணுமா? ரிலீஸ் ஆகணும். அப்போ ரிலீஸ் ஆகணும். நிறைய கட்டுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும்னா ஒருத்தர் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். அவர் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவை, நம்ம விடுதலையாக்குகிற இயேசுவை நம்ம என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். ஸ்கூலுக்கு டீச்சர் வந்தோன்னா உட்காந்துட்டு ஹாய் டீச்சர் சொல்லுவோமா? எழுந்திரிச்சு நின்று நம்ம மிஸ் குட் மார்னிங் மிஸ் சொல்லுவோமா? பாடம் சொல்லி தர்ற மிஸ்ஸுக்கே எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் மிஸ் சொல்றேன்னா, வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிற இயேசுவை நம்ம எப்படினுமா? எந்திரிச்சு நின்று மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கணுமா? கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு கைகளில் இருக்கிற பாடல் புஸ்தகத்திலே 718வது பாட்டு, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஹல்லேலூயா. தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ, நல்ல சந்தோஷமா துதிக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதை தடுக்க எந்த சத்ருவாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. எப்படியாவது தடுத்துறன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களால முடியவே முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மழை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டான்ஸா பாருங்களேன். நான் முடியாது என்ற போது, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, என்னால நடக்க முடியல டேடி, என்னால வேதனையை தாங்க முடியல, என்னுடைய காரியங்கள் எதையும் செய்ய முடியல, என் தொழில நான் விருத்தி அடைய முடியல, என் வேலையில நான் முன்னேற முடியல, என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியல, இனிமேல் என்னால் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியாதுன்னு நானும் சோர்ந்து போயிட்டேன். நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இனிமேல் முடியாது அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடியும். ஹல்லேலூயா. உன் வியாதிகளில் இருந்து நீ விடுதலை பெற முடியும், உன் கட்டுகளை அறுத்து கொண்டு நீ வர முடியும், உன் தோளின் மீது இருக்கிற சாத்தானின் நுகத்தை முறிக்க உன்னால் முடியும், உன் சரீர பலவீனங்களை நீ மேற்கொண்டு வாழ முடியும், உன் தரித்திரத்திலிருந்து நீ உயர்ந்து வாழ முடியும், உன்னுடைய குடும்பத்தில் எதெல்லாம் கஷ்டமோ அதிலிருந்து நீ விடுதலையாகி வர முடியும், உன் சிறையிருப்பை நீ உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். முடியாது 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 என்று சொல்லி எதையெல்லாம் நீ முற்றுப்புள்ளி வைத்திருந்தாயோ ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ முடியாது என்று விட்ட காரியங்கள் எல்லாம் உன்னால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முடிப்பதற்குரிய பலனை தருகிறவர் கர்த்தரே. அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பதை தடுக்க முடியாது. உங்களுக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பதை சாத்தான் தடுக்க முடியாது. உங்கள் தொழில் விருத்தியாவதை சாத்தான் தடுப்பதை அவன் தடுப்பதை இனி யாரும் இவன் தடுத்து விட்டான் என்று சொல்ல முடியாது. அவன் தடுப்பதை தடுத்து உங்களை விருத்தி அடைய செய்வதை, இயேசு செய்வதை இனி சாத்தானால் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை சாத்தானால் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளின் கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுப்பதை சாத்தானால் தடுக்க முடியாது. உங்கள் குடும்பத்திற்கு சாபத்தினால் வந்த பிரச்சனைகளை அதிலிருந்து உங்களை மேற்கொள்ள முடியாதபடி உங்களை அமிழ்த்தி வைத்திருக்கிற சாத்தானினுடைய பொல்லாத காரியங்கள் இனி உங்கள் குடும்பத்தில் எடுபடாது. அவன் செய்ய நினைப்பதை கர்த்தர் தடுப்பார். அவன் செய்ய நினைப்பதை கர்த்தர் உடைப்பார். அவன் செய்ய நினைத்தது செய்ய முடியாது. என் தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க அவனால் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நான் முடியாது என்ற பொழுது என் கர்த்தர் முடியும் என்றாரே. அல்லேலூயா. சந்தோஷமாக
கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சந்தோஷமாய் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஏறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கொள்கிறாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கொள்கிறாரே. கர்த்தரின் அருகின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தருடன் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஏறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். உங்க குடும்பத்துல தேவன் செய்ய போகிற அற்புதத்தை, அதிசயத்தை உங்களை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் பார்க்குமா? உங்க மேல பொறாமப்பட்டவங்க, உங்க மேல எரிச்சல் பட்டவங்க, உங்களுக்கு விரோதமா பேசினவங்க, உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில இனி கர்த்தர் செய்ய போகிற, கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்கள் பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுற்றியுள்ள கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சல் கண்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த அருமையான அந்த 4 வரிபடி சுற்றியுள்ள கண்கள் பார்க்க. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன். இந்த 4 தடைகளை உடைக்கிற கர்த்தர், அதை உடைச்சு நீங்க வெளியே வர்றத சுற்றியுள்ள கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் ஏறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மீண்டும் ஒரு முறை. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதற்கு நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா, நீங்களே சாட்சிகள். சந்தோஷமாக கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்?
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சந்தோஷமாய் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை பயன்படுத்துவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ரொம்ப சீக்கிரமா ஷார்ட் அண்ட் சைட்டா ஒரு மெசேஜ் நான் கொடுத்து முடிக்கிறேன். இந்த நாளிலே இந்த திருச்சபை நமக்கு கட்டின அருமையான ராமன் சாமியல் அவருடைய துணைவியார் செல்வி அவருடைய திருமண நாள் இன்று. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் அவளோடு இருப்பதாக. அவங்க பாஸ்டரா பட்டம் எடுத்துட்டாங்க. இனி அவருடைய ஊழியங்களிலே அதிகமாய் பெருகும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துருவாங்க. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. மரணமே எனக்கு வர்றதா இருந்தாலும், அது எந்த ரூபத்தில் அந்த மரணம் வருகிறதா இருந்தாலும், அந்த மரணத்துக்குரிய காரியங்களை வியாதியின் மூலமாகவோ வேறு எந்த காரியங்கள் மூலமாகவோ சாத்தான் கொண்டு வந்தாலும் அவர்கள் எப்படி ஜெயித்தார்களா? இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். நாம் வாசித்த வேத பகுதியில் சொல்லியிருக்கு, நானே இரட்சகர், என்னை தவிர இரட்சகர் ஒருவரும் இல்லை என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள்லாம் யாரா? ஆண்டவருடைய சாட்சிகள். ஆண்டவருடைய சாட்சிகளாய் இருக்கிறவங்க ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவங்க. அப்ப ரொம்ப ஷார்ட்டா ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, எலியாவுக்கு உண்டாயிற்று. போதும். எலியா யாருன்னு அந்த உலகத்துல அப்ப யாருக்குமே தெரியாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, திஸ்பியன் ஆகிய எலியா 1ஆம் வசனத்துல. திடீர்னு ஆண்டவர் எலியான் ஒரு மனுஷனை தீர்க்க தரிசியா என்ன செய்கிறாரு? அறிமுகப்படுத்துகிறார் அந்த தேசத்து ராஜாவுக்கு. போன உடனே அந்த தேசத்து ராஜாவுக்கு நல்ல காரியத்தை அவர் சொல்லல. இந்த தேசத்துல 3 வருஷம் மழை என்ன செய்யாது, வராதுன்னு எடுப்புல சொல்லிவிட்டாரு. தேவன் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை நிறைவேறணும். அந்த வார்த்தை நிறைவேறியது. அதற்கு அந்த வார்த்தை சொன்ன எலியாவே சாட்சியாக இருந்தார். சரி, அந்த காரியம் முடிஞ்ச பிறகு ராஜாவுக்கு இங்க பிரச்சனை வந்தனால அவர் கேரித்த ஆற்றண்டையில கொண்டு என்ன செய்தாரு? ஒரு காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு. அந்த ஆற்று தண்ணீரும் என்ன செய்தது? வற்றி போனது. இப்போ ஆண்டவர் அவரை சாரிபாத் என்கிற ஒரு விதவின் வீட்டுக்கு என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. இங்க தான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சாரிபாத் என்கிற விதவை ஒன்றும் இல்லாமல் வெறும் பட்டினியா பசியா கிடக்கிற அந்த நேரத்துல அந்த விதவை வீட்டுக்கு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தேவன் கொடுத்த வார்த்தையின்படியே வாழ்நாள் முழுவதும் சுகித்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எலியாவுக்கு தெரிந்தெடுத்து ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை என்னன்னா, நீ தேசத்துல என்ன காரியம் நடக்கணுங்கிறத என்ன செய்யணும்? சொல்லணும். கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? போய் என்ன செய்யணும்? ஆறுதல் செய்யணும், உதவி செய்யணும். அந்த வார்த்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைகளை எலியா நிறைவேற்றுவதன் மூலம் கர்த்தருக்கு சாட்சியாக என்ன செய்தான்? இருந்தாராம். அந்த எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவருடைய சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் இவ்விடத்திற்கு வந்தீர் என்றால் அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. போதும். எலியா எந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தாரோ அந்த குடும்பத்தில் உள்ள பையன் வியாதி படுக்கையில் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசம் நின்று போற அளவுக்கு
சாகுற அளவுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். கடைசியில என்ன செஞ்சுட்டான், செத்தும் போயிட்டான். இதான் பைபிள் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அது வியாதியினுடைய ஒரு பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல நடந்தாலும் மரணம்ங்கிற பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். இதுதான் நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் கொடுக்கிற சாட்சி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாத்தானை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் கூர் என்னது, மரணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தை கொண்டு வருகிறதே யார் தான், சாத்தான் தான் கொண்டு வருகிறான். அவன் நமக்கு கடைசியா கொடுக்கிற தண்டனை என்னது, மரணத்துல கொண்டு தான் வைப்பான். ஆனா மரணத்துல அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கிற ஆண்டவரோ நமக்கு மரணத்திற்கு பின் நித்திய ஜீவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஏன்னா இந்த சாத்தான் மூலம் நம்ம சந்திக்கிற அந்த பாவத்தினுடைய மரணம் நம்மளை எங்க, நரகத்துக்கு என்ன செஞ்சிருது, கொண்டு போயிருது. அப்ப நரகமா பரலோகமாங்கிறத தீர்மானிக்கணும்னா நம்ம முதல்ல பாவத்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெறணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு சாத்தான் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். ஏன்னா இந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் என்ன செய்யும், நடக்கும். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை. அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஆனா நீதிமான் கஷ்டப்படுவதே போல இருந்தாலும் அவன் பனையை போல் என்ன செய்வான், செழிப்பான் என்று பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம நீதிமானா, உத்தமனா, கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பனையை போல் என்ன செய்வேன், செழிக்க பண்ணுவேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த அம்மா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு செஞ்சு அதன்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துல இப்படி ஒரு வியாதி ஒண்ணு என்ன செய்தது, வந்தது. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லா காரியத்திலும் கவனமா இருக்கிறோம். ஏன் என் குடும்பத்துல இப்படி நடக்குது, ஏன் என் சரீரத்தில் இப்படி வருது, எதற்கு இப்படி நடக்குது? நம்ம வாசித்த வேத பாடத்துல பாத்தீங்கன்னா ஏங்கிற கேள்வி நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம ஏன் நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு கேட்டா அதுக்கு கடைசியில் எங்க வரைக்கும் பெய்யுது, மரண பள்ளத்தாக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருதான், பெய்யுது. பைபிள் படி பெய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் படி அந்த மகன் மரித்தும் போனான், வியாதினால் என்ன செஞ்சிட்டான், செத்தும் போயிட்டான். செத்து போன பிறகு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, எதுக்கு என் பிள்ளைக்கு இப்படி நேர்ந்துச்சு, உன்னை யார் என் வீட்டுக்கு வர சொன்னா, உன்னை யார் எனக்கு இப்படி பண்ண சொன்னா, இப்ப என் மகன் அநியாயமா என்ன செஞ்சிட்டானே, செத்து போயிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலியாவினுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. அந்த எலியாவினுடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால், இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை அறிவித்தீரோ. இந்த ஊழியக்காரன் கதறான், எனக்கு அவ சாப்பாடு கொடுத்தா, அங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்தா, ஆனா அவ வீட்டு மகளே என்ன செஞ்சு விட்டீங்களே, சாகடிச்சு எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க, மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்துட்டே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறான். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. 22ஆம் வசனம் என்ன சொல்லி, எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. அப்போ எலியாவை போல தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தைரியசாலியாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாய் நின்ற எலியாவை போல நீங்கள் இருந்தால், உங்கள் ஆபத்து காலமாகிய எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை பிழைக்க பண்ணுவார். அல்லேலூயா. எலியாவின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், உங்கள் சத்தத்தையும் ஆண்டவர் என்று கேட்க போகிறார். அப்ப என்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி மரண அவஸ்தைக்குரிய காரியம் இருக்கிறதோ அதுக்காக இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போகிறோம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும்
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என் சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்தத்தை நான் இன்று கேட்க போகிறேன். எப்படி அந்த மகன் பிழைத்தானோ அப்படியே நான் உங்களுக்கு பிழைப்பை தரப்போகிறேன், பிழைப்பூட்ட போகிறேன், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், கர்த்தருக்கு சாட்சியாக எலியா வாழ்ந்து கொண்டிருந்தான். நாமும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோமானால் எலியாவை போல சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாடலை படித்தோம், முடியாது என்ற பொழுது முடியும் என்றாரே. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும், இந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெற முடியும். இரண்டாவதாக கடைசியாக யோபு 16 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு 16 அதிகாரம் 19 வசனம். இப்பொழுதும் இதோ என் சாட்சி, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர், எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார், உன்னதங்களில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வித்தியாசம் வார்த்தை சொல்றாங்க. இவர் எப்படி ரொம்ப நல்லவர், அவ எப்படி ரொம்ப நல்லவர் அப்படி நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. காரணம் என்ன, நம்ம அவங்களுக்கு ஏதாவது என்ன செஞ்சிருப்போம், உதவி செஞ்சிருப்போம், இல்லாட்டி நல்லா பேசிட்டு இருப்போம். நம்மளால அவங்களுக்கு எந்த விதமான தீமை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அதனால என்ன சொல்றோம், நல்லவர், நல்லவா, வல்லவான்னு சொல்லிடுறோம். அதே இது கொஞ்சம் ஒரு உதவி செய்யறதுக்கு நம்மளால முடியலன்னா, அவெல்லாம் ஒரு மனுஷனா, ஆபத்துல போய் கேட்டா கூட இல்லைன்னு என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான் அப்படி சொல்லிடுறாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தா கூட அவளாம் ஒரு கிறிஸ்தவளா, என்ன வாய் என்ன செய்யறா, பேசுற வாய் காது வரைக்கும் எங்க செய்து இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் மனுஷன் நம்மளை புகழ்றத காட்டிலும் மனுஷன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கறது நிலையானதே அல்ல. யோபு சொல்றான், என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது எங்க இருக்கிறாரு, உன்னதத்தில் இருக்கிற. என் சாட்சி எங்க தான் இருக்குது, உன்னதத்தில் தான் இருக்கிறது. அப்போ சாட்சி ரெண்டு பாருங்க. யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொன்னாரு, யோபு 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 2 அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் நோக்கி, சாத்தானை நோக்கி, நீ தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல, மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் பூமியில் அவனைப் போல் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருக்கிற, அவர் மீது உறுதிய நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிற யோபுவை போல ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று கர்த்தர் யோபுவுக்கு சாட்சியாக இருந்தார். அப்ப யோபு கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும்ல. யோபுன்ற நிலவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அழுகி போனவன், புழுத்து போனவன், எல்லாவற்றையும் இழந்தவன், எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு தெருவில் கிடந்தவன், மாட மாளிகையில் இருந்தவன், குப்பை மேடைக்குள் இருந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் எல்லாரும் ஏளனமும் அசிங்கமாய் கிண்டலும் பண்ணுகிற கூட்டம் அவனோடு இருந்த கூட்டம். அவனோடு கூட இருந்தவர்களை அவன் வஞ்சித்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், கண்ணீர் விட வைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரு மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்தது வந்தது. சாத்தான் அவனை என்ன செய்யறான், சோதித்தான். ஆனால் யோபு என்ன சாட்சி ஆண்டவரை கொடுக்கிறார்னா, யோபு 19 அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், பூமியின் மேல் நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை, என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர், இயேசுவின் இரத்தத்தால் நம்மை மீட்கிறவர், மீட்பர் 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 என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட மீட்பரை குறித்து யோபு சொல்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, இயேசு உயிரோடு எழுந்து வருவதற்கு முன்பதாகவே சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
யோபை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் உத்தமன், அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்ல சாட்சி. இவன் சொல்றான், என் மீட்பர் சாட்சி, என்ன குறித்து சாட்சி கொடுத்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய சாட்சி எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது, மனுஷனிடத்தில் அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் போய் சாட்சி சொல்றதுனால அது பெரிய சாட்சி இல்ல. சபைகளில் போய் சாட்சி சொல்றதுனால சாட்சி இல்ல. 100 பேர் முன்னாடி போய் நின்று எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் ஆண்டவர் செய்தார் சொல்றதுனால சாட்சி இல்ல. பரலோகத்திலிருந்து உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். உங்களுக்கு நோய் சுகமானது, வேதனை நீங்கியது, தரித்திரம் நீங்கியது, இயேசு எனக்கு அதை செய்தார் என்பது கர்த்தருடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்துவதற்காக உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. சாட்சி சொன்ன பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது பரலோகத்தில் தான் தெரியும். சாட்சி சொன்ன எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்களா? நிறைய சினிமா நடிகைகள்லாம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு சாட்சி சொன்னாங்க. நக்மான் ஒரு சினிமா நடிகை சாட்சி சொன்னாங்க. ஆர்த்தின்னு ஒரு சினிமா நடிகை சாட்சி சொன்னாங்க. என்னங்க அந்த சாட்சியில எங்க நிலைச்சிருந்தாங்க? இன்னைக்கு அவர் ஒரு வேலையை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆரம்ப காலத்துல நக்மாவின் சாட்சி, அந்த சாட்சி, இந்த சாட்சின்னு சினிமா நடிகை கொடுத்து சாட்சி வந்தோன்னா ஆகா ஓஹோன்னு இருந்தோம். இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த ஒரு சந்தர்ப்ப நேரத்திற்கு மாத்திரம் எனக்கு கிடைச்சோன்னா ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்றது சாட்சி இல்லை. உங்களை குறித்ததான பர்சனல் லைஃப், உங்களுடைய சொந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, நீங்கள் தேவனோடு பேசுவது, தேவனோடு வாழ்வது, தேவனோடு சஞ்சரிப்பது போன்ற காரியங்களை குறித்து தான் உண்மையான சாட்சி. நோவாவை குறித்து சொல்லுகிறார், அவன் என் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், அவன் இந்த உலகத்தில் அவன் நீதிமானாய் இருந்தான், அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவனுக்கென்று ஒரு பேழையை ஆண்டவர் கட்டினார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கென்று வாழுகிறவன், தேவனுக்கு சாட்சியா இருக்கிறவனும், தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கணும், அந்த மனிதன் கர்த்தரை குறித்து என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். இந்த 2 சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தான் யோபு. அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராம். என்ன விடுதலை சொன்னான் தெரியுமா? யோபு 23 அதிகாரம் 14 வசனத்தை 15 வசனத்தை வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இயேசுவே எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், மிகப்பெரிய தோட்டம் வேணும், எங்க வீட்டுக்கு அது வேணும், இது. ஆண்டவர் யோபு சொல்றாரு பாருங்களேன், எனக்கு என்னதை குறிச்சு வச்சிருக்கிறாரோ அதைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க தலைகீழ நின்னாலும், எந்த ஊருக்கு காவடி எடுத்தாலும், காஷ்மீருக்கு போனாலும், கன்னியாகுமரிக்கு போனாலும், ராமேஸ்வரத்துக்கு போனாலும், வேற எந்த திருத்தலங்களுக்கு நாங்கள் போறோம், அந்த கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் எதை குறிச்சு வச்சிருக்கிறேனோ அதை தான் நிறைவேற்றுவேன். அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் என்ன செய்கிறார். தேவனுடைய சித்தத்தை மீறி சுயமாய் நீங்கள் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு எனக்கு இந்த காரியம் தான் பிடிக்கும் சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் ஒருவேளை அது உங்களுக்கு ஜெயமா இருக்கும், ஆனா அது குடும்பத்துக்கு சாபமாக வந்து முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை லேட் பண்றாரு, கொஞ்சம் தள்ளி போடுறாரு, கிடைக்காம வச்சிருக்காரு, கைக்கூடி வராம பண்ணிருக்கிறாருன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற காரியத்தை உங்க சுய முயற்சியில செஞ்சு மோசம் பெறாதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா யாருக்கு வாய்க்க பண்ணுவாரா? நீங்க அதுக்கு சாட்சியா என்ன செய்யணும், இருக்கணும். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். என் மகன் ரொம்ப நல்லவன், என் மகா ரொம்ப நல்லவன், நான் சாட்சி சொல்லக்கூடாது. டேவிட்சனை குறித்தும் ஸ்மெயிலி குறித்தும் யார் சாட்சி சொல்லணும்? கர்த்தர் சாட்சி சொல்லணும். இவருடைய சாட்சி எங்க இருக்குதான்? பரலோக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். போதும். கர்த்தர் அவனை குறித்து என்ன செய்தாரு? சாட்சி கொடுக்கிறாரு. அவனுடைய இக்கட்டான நிலைமையில இந்த சாட்சி கொடுக்க, அந்த சாட்சியினுடைய பலனை பாருங்களேன். யோபினுடைய நம்பிக்கை அவன் சிறையிருப்பை மாற்றியது. ஆமென் சொல்லுங்களேன். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிற என் சிறையிருப்பை மாற்றுவார். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா வாய் தரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் சிறை இருப்பை மாற்றுவார். பிகாஸ் என் தேவன் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் மரித்து போனவர் அல்ல,
உலகத்தின் கண்ணுக்கு மரித்து போனவர். ஆனால் நமக்கு உலகத்தினுடைய கண்ணுக்கு மரித்து போனவர் சொல்லப்படுகிறவர். அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன குறை உண்டு இந்த உலகிலே? அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்ம கஷ்டத்தின் நேரத்தில் என் மீட்பராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னை அவர் எப்படியாவது மீட்டு எடுப்பார்னு சொல்லி நம்புறீங்களோ அவர்களெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரினுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் என்ன செய்வார்கள்? பாடி வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமீது இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில தான் நம்ம வாசித்த வேதபாத பகுதியில் நீ தண்ணீரை கடந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட? மூழ்கி போக மாட்ட. நீ நெருப்புல நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு சாட்சியா வாழுகிறவர்கள் யாராம்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா. அப்ப யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பி இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையே திருப்பி கொடுத்து ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தினார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு சாட்சியா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தினருடைய சிறை இருப்பை திருப்பி இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து நெடுநாட்களாய் நீண்ட நாட்களாய் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலே சொல்லுங்க. கடைசியாக கொஞ்சம் சிக்கலான ஒரு மேட்ரு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். போதும், கொஞ்சம் திக்கு நடிக்கும். கர்த்தர் போய் நம்ம கர்த்தருக்கு சாட்சி, அவர் நமக்கு சாட்சி. இப்ப அவர் எங்க சாட்சியா இருக்கிறாரா? உனக்கும் உன் மனைவிக்கும் இடையில யாரு இருக்கிறார்? கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். எந்த கணவனும் எந்த மனைவிக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. எந்த புருஷனும் எந்த மனைவியும் எந்த புருஷனுக்கும் விரோதமா என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. கணவன் செய்வதை மனைவிக்கு தெரியுமோ தெரியாதோ? யாருக்கு தெரியும்? அவர் தான் சாட்சி. அப்ப தேவனுடைய சந்நிதியில் திருமணம் நடைபெற்று இந்த காரியம் கர்த்தரால் வந்தது சொல்லி இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள்ல கணவனும் தப்பு செய்ய முடியாது, மனைவியும் தப்பு செய்ய முடியாது. மனைவி என்ன தப்பு செய்யறா? கேரக்டர் மோசமா போயிட்டா அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். கணவன் 10 மணிக்கு ஆபீஸ் போனா 11 மணிக்கு தண்டல்காரன் வீட்டுக்கு புருஷனுக்கு தெரியாம என்ன செய்யறான்? வந்து நிற்கிறான். கணவனுக்கு தெரியாம நிறைய சீட்டுகள் என்ன செய்யப்படுகிறது? போடப்படுகிறது. கணவனுக்கு தெரியாம நிறைய பொருட்கள் மாத தவணையில முறையில் என்ன செய்யறது? வாங்கி வைக்கப்படுகிறது. எல்லாமே கணவன் சம்பளத்தில் தான் கொடுக்கணும். கணவனுக்கு தெரியாம நிறைய நகை ஃபண்டு, அந்த நகை அந்த கடையில் இந்த கடையில் நகைக்குன்னு ஃபண்டு சேர்ந்துடுறோம். புருஷன் சம்பளத்திலிருந்து எடுத்து கொடுக்கறோம். கணவர் கணக்கு கேட்டா வீட்டில் பிரச்சனை வருது. அவன் ஏமாத்திட்டு கடையை முடிச்சு ஓடிடுறான். ஃபண்டு கட்டினவன் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி இவன் ஓடிடுறான். நிறைய பேர் அப்படி ஓடி போன பிறகு ஐயோ குய்யோன்னு என்ன செய்யறது? கத்திட்டு போறது. இதுக்கு யார் சாட்சியா? கர்த்தர் சாட்சி. அப்ப கணவருக்கு தெரியாமல் நம்ம செய்கிற எந்த தவறா இருந்தாலும் அது கர்த்தர் சாட்சியாக என்ன செய்கிறாராம்? இருக்கிறாராம். ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி புருஷன்மாரு மனைவிக்கு தெரியாம, நான் முந்தி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது, குரோம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் குடிக்கிறக்கு வருவார். அவர் வந்தோடனே எனக்கு டிப்ஸ் கிடைக்கணும் கொடுக்கணும்னு ஓடி போய் நான் நல்ல காஸ்ட்லியான சரகம் வாங்கி வந்துடுவேன். ஷாம்பு வாங்கிட்டு சொல்லுவார். குடிச்சு முடிச்சோன்னே ஷாம்பை வாயில் ஊற்றி என்ன செய்வார்? வாய் கொப்பளிப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், 50 ரூபா டிப்ஸ் தருவார். ஒரு நாள் கேட்டேன், எதுக்கு நீங்கள் இதை குடிச்சிட்டு எதுக்கு ஷாம்பை போட்டு வாய் கொப்பளிக்கிறீங்கன்னா, நான் வீட்டுக்கு போனால் என் மனைவிக்கு வாசம் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது அப்படிம்பாரு. ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னத்தான் மனைவிக்கு தெரியாம நீ எங்க கீழ் பாய்ச்சினாலும் அது மேல இருக்க ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? பார்த்திருப்பார். அவரே உங்கள் இருவருக்கும் இடையிலே சாட்சி. அப்ப இன்னொரு சந்தோஷமான ஒரு காரியத்தையும் சொல்றேன். ஒருவேளை சில பேருக்கு நம்முடைய ஏலிஞ்சப வீட்டுல கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்ப யார் எனக்கு சாட்சியா இருப்பார்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மனவாட்டியே. ஆமீன் சொல்லுங்க. என் மனவாட்டியே. அப்படிப்பட்டவங்களுக்கு யாரு இருக்கிறாரா? கடவுளே மணவாளனா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். சத்தம் ஒரு நிலையிலே சொல்லுங்களேன்.
உலகத்தில் உள்ள மனுஷன் மணவாளனாய் இருப்பதை காட்டிலும் ஜீவனுள்ள வல்லமையுள்ள சர்வ வல்லமுள்ள அற்புதம் செய்கிற அதிசயங்கிற தேவனே எனக்கு மணவாளனாய் இருப்பார் என்றால், உலகத்தில் கணவன் மனைவியாய் வாழ்கிறவரை காட்டிலும் நான் கணவன் இல்லாமல் இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெரிய அழலியா சொல்லுங்க. உண்மையிலே அது ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுது, என் மணவாளியே என் மணவாட்டியே உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவள் என்று சொல்லி இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட மனவாட்டிகளே, நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் ஏதாவது காரியத்தை சிந்தித்தாலும் மனுஷனாவது முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களை காட்டிலும் ஒருவேளை கணவர் இல்லாமல் இயேசுவை தன்னுடைய மணவாளனாக ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்க சிந்தனையில கூட பாவம் செய்ய முடியாது. ஆமாவா? அப்ப நீங்க தான் ரொம்ப பரிசுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்க பெரிய பாக்கியசாலி, நீங்க பெரிய பாக்கியசாலி. கர்த்தர் நம்முடைய கணவன் மனைவிக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு சாட்சியா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெளியே போற இடத்துல உன் வீட்டுக்காரர் எப்படின்னா எவ்வளவு தப்பு தப்பா சொல்ல முடியும், கையாமையான்னு என்ன செஞ்சு விடுறோன்னு சொல்லி விடுறோம். அடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, குத்துறாரு. சாயந்தரம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயோ எனக்கு தாங்க முடியல பாஸ்டர், ராத்திரி 2:30 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சவர் இன்னும் போதையிலேருந்து என்ன செய்யல, வெளியே வரல, என்னால் வேலை கூட போக முடியாம போச்சு, அவர் செத்துட்டா பரவாயில்ல, அதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க போன்ல. நானும் சைக்கிளை நிறுத்திட்டு பாவன்னு பார்த்தா அவர் செத்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்படி கொடுமை செய்கிற கணவர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தரே சாட்சி. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் கணவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்டவன் தாங்க நானும். நான் என் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் பண்ணாத கொடுமையா நீங்க செஞ்சு விட போறீங்க. அவ்வளவும் ஒரு தீக்குச்சி வாங்க கூட, தீக்குச்சி கூட இல்லாம ஏத்த வீட்டுல போய் தீக்குச்சிக்காக பாம்போல அந்த கேட்ல நிப்பா. நான் ஃபுல் பகுதியில என்ன செஞ்சிருப்பேன், உட்காந்துருப்பேன். இன்னைக்கு பாருங்களேன், தீக்குச்சிக்கு பதிலா இந்த குச்சை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லையா? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட கணவர்மார்களை திருத்த மனைவியால் என்ன செய்யும் முடியும், அதுக்கு ஆண்டவரே சாட்சி. ஒருவேளை மனைவியானவள் அடங்கப்படாரியா இருக்கா அப்படின்னாச்சுன்னா, எதுனாலும் எழுத்து பேசுறதாச்சுன்னா, பைபிள் வசனம் சொல்லுது, சண்டைக்காரியோடைய வாழ்வதை காட்டிலும் எங்கேயாவது ஒரு வீட்டை மூலையில போய் என்ன செய்ய இருந்துன்னு சொல்லிட்டு மூலையில போய் உட்காருவாங்களா புருஷன்மாரு. உடனே எந்த சந்தில ஒயின் ஷாப் இருக்குன்னு அங்க பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட மனைவிகள் சில கணவர்மாருக்கு கிடைச்சிருந்தா முழங்கால் போடியா, முழங்கால் போட்டு என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, உன் மனைவி நீ ரட்சித்துருவேன். அல்லேலூயா. அதற்கு யார் சாட்சியா? ஆண்டவர் சாட்சி. அப்போ பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட குடும்பங்களை குறித்து தான் யோசுவா சொல்றாரு. யோசுவாவின் புஸ்தகம் முடிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்னர் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நீங்க நதிக்கு அப்புறத்துல நதிக்கு இப்புறத்துல இருக்கிற மற்ற காரியங்களை சேவிச்சுட்டு இருப்பீங்களா? இல்ல, இன்னைக்கு நான் இவ்வளவு உயர்ந்திருக்கு காரணம் என்னன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நம்ம குடும்பம் எப்படி இருக்குமா, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்கினியை போல எரிகிறது,
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பீர்களானால், நீங்களும் உங்க வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பீர்களானால், வேதம் சொல்கிறது தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் சாட்சிகளா இருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குடும்பமா இன்னைக்கு ஆண்டவரை சேவிங்க, நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். நீங்க குடும்பமா ஆண்டவரை சேவிங்க, நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறேன். நீங்க குடும்பமா ஆண்டவரை சேவிச்சா உங்க குடும்பம் எப்படி இருக்கும் என்று வேத ஒரு பாடல் மூலமாக நாம் படித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு சாட்சியா இருக்கும் பொழுது, என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நான் உலகத்துக்கு சாட்சியா இருக்கும் போது, சுற்றில் உள்ள கண்கள் காணும் பொழுது என் குடும்பம் எப்படி இருக்க போய் உட்காருங்க, என் குடும்பம் எப்படி இருக்க போகிறது? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று. அப்படியே எழுந்திருக்கலாமா? அப்படியே எந்திரிக்கலாமா? சபத்து எல்லாரும் எழுந்திருப்போம். இடம் உண்டு, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரப்பா. இதோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தார் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு, கர்த்தர் இந்த நாளிலே இந்த குடும்பங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்கள் அற்புதங்களுக்கு குடும்பமாய் பிள்ளைகளோடு இந்த உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பார்கள் அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இவர்கள் கர்த்தருடைய சாட்சிகள், நீங்களே அந்த சாட்சிகள். இந்த சாட்சிகளின் மூலமாக இவர்கள் சாத்தானை ஜெயிப்பார்கள். இந்த சாட்சிகள் மூலமாக இவர்கள் வியாதிகளை ஜெயிப்பார்கள். இந்த சாட்சிகள் மூலமாக பலவீனங்களை ஜெயிப்பார்கள். இந்த சாட்சிகள் மூலமாக தரித்திரரை ஜெயிப்பார்கள். இந்த சாட்சிகள் மூலமாக தங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பில்லி சூனிய மந்திர ஏவுதலின் கட்டுகளை ஜெயிப்பார்கள். கர்த்தருக்கு இவர்கள் சாட்சிகளாக இருக்கும் பொழுது உலகத்தையே ஜெயிப்பார்கள். கர்த்தருக்கு இவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கனை ஜெயித்து சாட்சிகளாய் இருப்பார்கள். அப்படி ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீங்களே கர்த்தருக்கு சாட்சிகள், நீங்களே கர்த்தருக்கு சாட்சிகள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை, வியாதியிலிருந்து சிறையிருப்பிலிருந்து திருப்பி இரண்டத்தனையான நன்மை கொடுத்தது போல உங்களுக்கும் இரண்டத்தனையான நன்மைகளை அருள் செய்வாராக. இன்று முதல் நீங்கள் கர்த்தருடைய சாட்சிகள் என்று கர்த்தரே சொல்லுகிறார்.
கர்த்தரே சொல்லுகிறார். நீங்களும் கர்த்தருக்கு சாட்சி, உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் சாட்சி. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காருங்களேன். 2 நிமிஷம் உட்காருங்க.